ஹலோ மக்களே, இன்னைக்கு தடியங்காய் வச்சு ஒரு ஸ்வீட் வந்து எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. இது ரொம்ப ஃபேமஸான ஸ்வீட்டும் கூட. தடியங்காயை தோல் எடுத்துட்டு இந்த மாதிரி நடுவில் உள்ள சீட்ஸும் எடுத்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு பெருசு பெருசாக கொஞ்சம் கட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ வந்துட்டு ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சு அதில் சுண்ணாம்பு போட்டு நம்ம தடியங்காவை வந்துட்டு ஃபோக் வச்சு அங்கங்கே நல்லா குத்தி விட்டு ஒரு பீஸ்லையும் வந்துட்டு நல்லா குத்தி விட்டு அதை வந்துட்டு அந்த சுண்ணாம்பு தண்ணியில் போட்டு ஒரு 8 மணி நேரம் கிட்ட ஊற வைக்க போகிறோம். அந்த சுண்ணாம்பு தண்ணியெல்லாம் அந்த நம்ம ஃபோக் வச்சு குத்தி விட்டோம்ல அதில் இறங்கணும். ஸோ ஒரு 8 மணி நேரம் இப்போ ஊற வச்சு எடுத்தாச்சு. இப்போ அந்த சுண்ணாம்பு தண்ணியை வந்துட்டு நல்லா அலசி ஒரு 2-3 தடவை நல்லா அலசி எடுத்துக்கோங்க. அதில் தண்ணி வச்சு அதில் இந்த தடியங்காவை போட்டு நம்ம வந்துட்டு ஒரு 10 to 15 மினிட்ஸ் நல்லா கொதிக்க விட போகிறோம். கொதிக்க விட்டு இறக்குனதுக்கு அப்புறமா ஒரு தடியங்காக்கு 1/2 கிலோ ஜீனி வந்து எடுத்திருக்கோம். ஜீனி கொஞ்சம் தண்ணி ஊற்றி சக்கரை பாகு காய்ச்சிக்கலாம். சக்கரை பாகு வந்துட்டு ஜீனி வந்து நல்லா கரைஞ்சதுக்கு அப்புறமா வந்துட்டு அந்த தடியங்காவை அதில் போட்டு இன்னும் ஒரு 10 to 15 மினிட்ஸ் கொதிக்க விட போகிறோம். அந்த சக்கரை பாகெல்லாம் நல்லா உறிஞ்சிருக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா சுத்தமாக சக்கரை பாகே இருக்காது. நல்லா உறிஞ்சி வந்து நம்ம ஸ்வீட் ரெடி ஆயிடுச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும்.